அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அன்பின் மீதான திருமணம் மட்டுமே நிலைக்குமே தவிர பொருளின் பால் பட்ட திருமணம் என்றும் நிலைக்காது. இப்படியெல்லாம் செய்தால்தான் மகளின் திருமணம் நடக்கும் என்றால் அப்படிப்பட்ட திருமணமே நம்முடைய பெண்களுக்கு தேவையில்லை. நம் வீட்டில் அந்த பெண்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற தெளிவு இன்றைய பெற்றோர்களுக்கு வர வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ரிதன்யாவின் ஆடியோ விவகாரம் குறித்து பல்வேறு தகவல்களையும் பேட்டி ஒன்றில் பகிர்ந்துள்ளார். அப்போது மரண வாக்குமூலம் என்று நாங்கள் வாசிக்க நேரிடும். ஆனால் முதலாக ஆடியோவில் மரண வாக்குமூலம் ரிதன்யா மூலம் கேட்டேன். சமூகத்தில் என்ன நடக்கின்றது? பெண் குழந்தைகளை எப்படி வளர்த்து கொண்டிருக்கின்றோம்? என்ன விதமான கருத்தியல்களை பெண்களுக்கு சொல்லித் தருகின்றோம்? ஒழுக்கம் என்று எதை நாம் நம்புகின்றோம் என்ற கேள்விகள் எழும்புகின்றன. மூத்த தலைமுறை எதை ஒழுக்கம் என்று நம்புகிறதோ அதைத்தான் அடுத்த தலைமுறையும் நம்புகின்றது. ஒரு பெண் தான் அனுபவிக்கும் கஷ்டத்துக்கு கணவன்தான் காரணம் என்றாலும் அந்த கணவனை விட்டு விலகக்கூடாது என்று எந்த அறமும் சொல்லவில்லை. அப்படி வலியுறுத்தி சொன்னால் அது அறம் ஆகாது. ரிதன்யா குடும்பத்தை மட்டும் சொல்லவில்லை. இது தலைமுறையாக பெரும்பாலான குடும்பங்களில் உள்ளது. எவ்வளவு துன்பம் என்றாலும் செத்தாலும் கணவன் வீட்டில்தான் சாகணும் என்பதையே காலகாலமாக சொல்லப்பட்டு வருகின்றது. உடல் அளவிலும் மனதளவிலும் எனக்கு தெம்பில்லை என்று ரிதன்யா ஆடியோவில் சொல்கின்றார் என்றால் அப்படி சொல்ல என்ன காரணம்? இப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை என்று அந்த பெண்ணுக்கு புகட்டப்பட்டு இருக்கின்றது. கணவனால் பாதிப்பு ஏற்பட்டு அந்த பெண் கணவனை பிரிந்து இன்னொருவருடன் வாழும் பொழுது அந்த பெண் ஒழுக்கத்திலிருந்து தவறிவிட்டதாக இந்த சமூகம் சொல்கின்றது. நகர்ப்பகுதிகளிலும் மறுமணம் மறு வாழ்க்கை என்பது சாதாரணமாக இருந்தாலும் தமிழகத்தில் சிற்றூர்களிலும் கிராம பகுதிகளிலும் இதே கருத்தியலை ஏற்றுக்கொள்வதில்லை. அதிலும் பெண்களுக்கு கிடையவே கிடையாது. எனக்கு இன்னொரு கல்யாணம் செய்தால் அந்த புருஷன் மட்டும் என்னை நல்லா வைத்து கொள்வான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்றெல்லாம் ரிதன்யா கேட்கவில்லை. மாறாக என்னால் இன்னொரு வாழ்க்கையை யோசிக்கவே முடியாது என்கின்றார். அதாவது இன்னொரு வாழ்க்கை பற்றி சிந்திப்பது கூட தவறு, அது ரொம்ப பாவம் என்பது போல ரிதன்யா மனம் இருந்துள்ளது. ஒரு பெண் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி அழும்பொழுது கொஞ்ச நாள் எங்களுடன் வந்து தங்கியிரு, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று பெற்றோர் சொல்லியிருக்க வேண்டும். 78 நாளில் இவ்வளவு பிரச்சனைகள் வருகின்றது என்றால் என்ன அர்த்தம்? மனைவியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற ஆசையே கணவனுக்கு இல்லை. ஆசையே இல்லாத வீட்டில் அந்த பெண் வாழ முடியுமா? அன்பும் காதலும் இல்லாத இடத்தில், வியாபாரமும் பணமும் நகையும் பெரிதாக கருதும் இடத்தில் அவன் வாழ லாயக்கில்லாதவன் என்று முடிவெடுக்க ஏன் பெரியவர்களுக்கு தோன்றவில்லை? அடிக்கடி வீட்டுக்கு வந்து தன் பெற்றோரிடம் குறைகளை சொல்லி அழுதுள்ளார் ரிதன்யா. மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்று ரிதன்யா சொல்கின்றார் என்றால் மகள் தங்களுக்கு கஷ்டம் தந்துவிட்டதை பெற்றோர் எங்கோ ஒரு இடத்தில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றே அர்த்தம். அப்படின்னா மகள் உங்கள் வீட்டுக்கு வருவது உங்களுக்கு கஷ்டமா? வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் அட்வைஸ் செய்து கணவன் வீட்டுக்கே அப்பா அனுப்பி விடுவார் என்பதால் தான் மன்னிச்சிருங்க அப்பா, திரும்பி நான் வரமாட்டேன் என்கின்றார். நாய் மாதிரி என்ன நடத்துகிறான் என்று கணவனை பற்றி ரிதன்யா சொல்கின்றார் என்றால் கீழ்த்தரமாக நடத்துவது என்பதுதான் அர்த்தம் கிடையாது. அதன் அர்த்தத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாது என்பதால் தான் அந்த பெண் மறைமுகமாக அதை சொல்லி இருக்கின்றார். இன்றைய சூழலில் கணவனை விட்டு ஒரு பெண் பிரிந்து விடுகின்றார் என்றாலே அப்பெண் மீதான பார்வையே மாறிவிடுகின்றது. கணவன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தால் அந்த பெண் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எடை போட்டு இதுக்கு பேசாமல் அவன் கூடயே அட்ஜஸ்ட் செய்து வாழ்ந்து கொள் என்று பெற்றோர்கள் சொல்கிறார்கள். இதுதான் தவறான விஷயம். கணவனை பிரிந்து வெளியில் பல பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக கணவனிடமே நம் பெண்ணை மீண்டும் தள்ளிவிடக்கூடாது என்ற புரிதலைத்தான் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்த வேண்டி இருக்கின்றது. வியாபாரமாக திருமணம் நடந்துள்ளது. எனவே யாராக இருந்தாலும் இப்படி பணம் கொடுத்து திருமணம் செய்யாதீங்க. பணம் தந்தால்தான் உன் மகளுடன் வாழ்வேன்
என்று ஒருத்தன் சொன்னால் அவனிடம் பெண்ணை அனுப்பாதீங்க. ஆடம்பரமான திருமணத்தை செய்தால்தான் மரியாதை கிடைக்கும் என்பதை நம்பாதீங்க. அன்பின் மீதான திருமணம் மட்டுமே நிலைக்குமே தவிர பொருளின் பால் பட்ட திருமணம் என்றும் நிலைக்காது. இப்படியெல்லாம் செய்தால்தான் மகளின் திருமணம் நடக்கும் என்றால் அப்படிப்பட்ட திருமணமே நம்முடைய பெண்களுக்கு தேவையில்லை. நம்ம வீட்டில் அந்த பெண்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற தெளிவு பெற்றோர்களுக்கு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.